தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்ன அப்படின்னா, லூக்கா 5:32. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். கிறிஸ்து சொல்கிற வார்த்தை இது. நீ நீதிமானாக இருந்தேன்னா உன்னை நான் கூப்பிட வரல, நீ பாவியாக இருந்தேன்னா உன்னைத்தான் மனம் திரும்புகிறதற்காக அழைக்க வந்தேன், உன்னை கூட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த பூமியில் யாருமே நீதிமான் கிடையாது. அதாவது எப்படி அப்படின்னா, மரணத்தை தழுவக்கூடிய அனைவருமே பாவிகள் தான். மரண பயம் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கட்டாயம் பாவிகள் தான். எப்படி அப்படின்னு சொன்னால், தேவ சாபம் அங்கே இருக்குது. நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிற தேவ சாபம் அங்கே இருக்குது. அந்த சாபத்தினால தான் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கான். அந்த மரண பயம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மரண பயம் இல்லாதவன் யாருமே கிடையாது. அவர்களை விடுதலை பண்ணி, இந்த மரண பயத்திலேருந்து விடுதலை பண்ணி அவங்கள அழைச்சிட்டு மனம் திரும்பி அழைச்சிட்டு போகிறது தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் பங்கு பெற்று நம்ம தேவனுடைய பிள்ளை ஆனால் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். அதனால் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிற சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். நாம் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்களாக ஆக்கப்படுகிறோம். அதனால் நாம் மாம்சத்தினால் பிறந்தவர்கள் இல்லை. அதனால் நமக்கு அந்த சாபம் கிடையாது. அதனால் நாம் கிறிஸ்து வருகையின் மட்டும் இதே சரீரத்தில் இருந்து மரண பயம் இல்லாமல் இருந்து அவருடைய வருகையின் போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வோம். இதுதான் இந்த சத்தியத்தினுடைய விளக்கம்.